சந்திரகாந்தா மாறினதுக்கு அந்த ககானா தான் காரணமா இருக்கணும். போதும். என்ன நீயும் ககனா ககனான்னு சொல்ற? எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அந்த ககனா உண்மையா சொல்றா, நான் போய் சொல்றேனா? நீங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. அவ தான் போய் சொல்றா, நான் உண்மை சொல்றேன்னு என் சந்திரகாந்தாவாது என்ன நம்பணும்ல? என் இதயத்துல சந்திரகாந்தாவோட காதல் தான் துடிக்குது. ஒருவேளை அவ கேட்டா இதயத்தை நான் கிழிச்சு காட்டுறேன். கிழிச்சு காட்டுவா இளவரசன் வீரா. இளவரசன் வீரான்னு சொன்னா எல்லா பொண்ணுங்களும் சாவா, எல்லா பொண்ணுங்களும். ஆனா ஒருத்தி சாக மாட்டா. அவளுக்காக தான் இந்த வீரா உயிரோட இருக்கான். அவளுக்காக தான் வீரா வாழ்றான், என் மனைவி. ஆனா அவளுக்கு அது புரியல. அவளுக்கு நம்பிக்கை இல்ல வீரா. நம்பிக்கை. சரி விடு, வா இப்ப நம்ம உன்னோட அறைக்கு போலாம். வா, நீ ரொம்ப சோர்வா இருக்க. இப்ப நீ ஓய்வெடு, காலையில எழுந்து பேசுவோம், எல்லாத்தையும் பேசலாம். அறைக்கா? எந்த அறைக்கு? அங்க எதுவுமே என்னோடது இல்ல. எல்லாம் என்ன வெறுத்துடுச்சு. என் இதயத்தையே ரெண்டா கிழிச்ச மாதிரி இருக்கு. அந்த பாம்பு ஐராவதியோட சூழ்ச்சி அதுல நீ மாட்டிக்கிட்ட. ஆமா சித்தி, நான் என்ன பண்றது? நான் மந்திரம் பண்ணல, ஆனா பாம்பு என்ன விடல. நான் மந்திரம் பண்ணலன்னா அதெல்லாம் என்ன கொன்னு இருக்கும். மொத்த அரண்மனையும் எனக்கு எதிராக சதி தீட்டுற மாதிரி எனக்கு தோணுது. முதல்ல வீரா பூல விஷத்தை தடவி எனக்காக அனுப்புனா, அதுல இருந்து தப்புனேன். இப்ப பாம்போட விஷம். நல்ல வேலை, பாம்பு என்ன கொத்துறதுக்குள்ள அது மாயமாயிருச்சு. வீரா பூல விஷத்தை கலந்து அனுப்பினானா? எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க. நீ என்ன விட்டுற வீரா. ஒன்னும் இல்ல, வெறுப்பு. என்னோட முகத்தையே அவ வெறுக்கிறா. என் முகத்தை பார்த்தாலே வெறுப்பாயிடுறா. இந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்க போக சொல்றேன். என்னோட வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவ தூக்கத்தை கெடுக்க நான் அங்க போக மாட்டேன். அவ ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கா. அவளை இன்னும் கவலையாக்க விட மாட்டேன். அவ கவலையா தான் இருக்கா. ஆனா நீ இப்ப என்கிட்ட சொன்னியே, அது அவகிட்ட சொல்லு. இந்த கவலைக்கு காரணம் நீ இல்ல, அவளும் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் இருக்க காதல் தான். அதுதான் சிக்கல். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட இப்பதான் சொல்ற? ஆமா சித்தி, என்னோட நல்ல நேரம். நான் இப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா பெரிய பிரச்சனை நாளைக்கு தான் வரப்போகுது. உண்மையிலே அந்த தெற்கு திசையில இருக்கிற காட்டுக்குள்ள சோதனைன்ற பேர்ல ஐராவதியும் பத்ராமாவும் என்ன செய்ய போறாங்களோ? அமைதி சந்திரகாந்தா. எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், மறந்துடாத. உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். எனக்கு தெரியும் சித்தி. ஆனா அந்த ஐராவதி சாதாரண மந்திரவாதி இல்ல. மாயாவிக்கெல்லாம் மாயாவி, மிகப்பெரிய மந்திரவாதி. அவ கூட இருக்கிறது பத்ராமா, அவளை விட பெரிய மாயாவி. அவங்க மந்திர சக்திக்கு முன்னாடி நம்ம சக்தி பலன் தருமா தராதான்னு எனக்கு தெரியல. சந்திரகாந்தா, இருள் உண்மைனா வெளிச்சமும் உண்மை. சாத்தா இருக்கானா கடவுளும் இருக்காரு. கடவுள் நமக்கு கொடுத்த சக்தி தான் அந்த மாயவாள். ஆனா அந்த மாயவாள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஐராவதியை நம்மளால ஜெயிக்க முடியாது, அவளை கொல்லவும் முடியாது. சித்தி, நாளைக்கு சோதனையில நான் எப்படி ஜெயிக்கிறது? நாளைக்கு 2வது பொழுது என்ன காட்டுக்குள்ள வர சொல்லிருக்காங்க. நாளைக்கு 2வது பொழுதுலையா? பாத்து வீரா. தேஜ், நான் வரல தேஜ். பாரு, அவ இங்க தூங்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ இங்க இல்லவே இல்லை. ஏன்னா என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறா. நான் வர சத்தம் கேட்ட உடனே இங்க இருந்து போயிட்டான். இல்ல வீரா, வேற ஏதோ இருக்கு. இந்த நடுராத்திரில சந்திரகாந்தா அறையில இல்லையா? அப்படின்னா ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். நாம அவளை தேடி ஆகணும். அவ உயிருக்கு ஏதோ ஆபத்து. ஒருவேளை என் சந்திரகாந்தாவ ஆமா திரும்பவும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? இல்ல சந்திரகாந்தா, நான் வரேன். அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஏன் வர சொல்லிருக்காங்க? அந்த நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. பாத்து பாத்து வீரா, பாத்து நட. வீரா, அங்க பார். அரண்மனையில அந்த அறை, அது எப்பவுமே பூட்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு வெளிச்சமா இருக்கே. அதுவும் நடுராத்திரியில. என்ன விஷயமா இருக்கும்? நிச்சயம் ஏதோ இருக்கு. வா போவோம். சந்திரகாந்தா, எதிரியோட திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் நாம அதை முறியடிக்க எப்படி திட்டம் போட முடியும்? அதனால முதல்ல எதிரியோட சதி திட்டம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதுக்காக ஐராவதியோட அறைக்கு நீ ரகசியமா போயாகணும். ஐராவதி ஒரு சதிகாரி சந்திரகாந்தா. சதிய சதியாலதான் முறியடிக்கணும். அவ சரியா அந்த நேரத்துல இதுக்காக உன்னை காட்டுக்கு வர சொல்லிருக்கான்னு தெரியணும்.
அங்க அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க நீ என்ன சொன்ன? தனித்தனியா இருக்கலாம்ல, ஆனா ஒரே அறையில இருக்கலாம்னு சொன்ன. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்க வேணா